நாட்டின் தென்கிழக்கு கடற்பரப்பில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலைமை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. காலி முதல் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பகுதிகள் மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது. காற்று மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் தென்கிழக்கு ஆழ்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலைமை மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு தென்மேற்கே காணப்படுகின்ற தாளமுக்க பிரதேசம் காரணமாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை நாட்டின் பரவலாக இரவில் பெய்யும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சியினை நாம் எதிர்பார்க்கிறோம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக கடும் காற்று அப்பிரதேசங்களில் வீசக்கூடும். காலி தொடக்க மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் ஆழமட்ட கடல் பிரதேசங்களில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையில் அல்லது மேற்கு திசையில் வீசுவதுடன் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது காற்றின் வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அத்துடன் இக்கடல் பிரதேசங்கள் இடியுடன் கூடிய மழையின் போது கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் காணப்படும். கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிக அளவிலான 144.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி குருநாகலில் பதிவாகியுள்ளது. மகா இலு பள்ளம பகுதியில் 87.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் அனுராதபுரத்தில் 49.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதேவேளை மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பகுதிகளிலும் நேற்றிரவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் 42 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மண்சரிவு அபாயம் காரணமாக நுவரெலியா ஹட்டன் வீதியூடான போக்குவரத்து நடவடிக்கைகளை இரவு வேளைகளில் தவிர்த்துக் கொள்ளுமாறு நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரசிறி தெரிவிக்கிறார். குறித்த வீதி புனரமைக்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால் இரவு வேளைகளில் அந்த வீதியை பயன்படுத்துகின்றமை பாதுகாப்பற்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வீதிக்கு பதிலாக கம்பளை நுவரெலியா வீதி மற்றும் பதுளை வெளிமடை ஆகிய வீதியை மாற்று வீதியாக பயன்படுத்துமாறு மாவட்ட செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை கொஸ்கொட கல்பட பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண் சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு 8:30 அளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 88 வயதான பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார். மேலும் அனுராதபுரம் அஸ்ரித்கம பகுதியை ஊடறுத்து வீசிய கடும் காற்று காரணமாக 20 வீடுகள் சேதமடைந்துள்ளன. முல்லைத்தீவு பகுதியிலும் இன்று மழையுடன் கூடிய காலநிலை நிலவியதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகிறார்.